அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட் வருமா வராதா, டிஆர்பியோட அஃபிஷியல் அப்டேட் என்ன, ஆடியோ அப்டேட் என்ன, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் ஒரு சூப்பரான மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அப்டேட்டோட நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்று முதல், சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்று முதல் செலக்ட் ஆன நபர்களுக்கு விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி 2 போஸ்டிங்க்கும் செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிட போவதாக சற்று முன்பு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு, சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து இது வரைக்கும் வராம இருந்ததுக்கு உண்மை நிலவரம் என்ன, ரியாலிட்டி என்ன, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட் செலக்ட் ஆன நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்றது, இதை பத்தின அப்டேட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதை பத்தின அப்டேட் எனக்கு கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதற்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஆர்பி சைட்ல இருந்து, ஓகேங்களா, டிஆர்பி சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே வெப்சைட்ல பண்ணல. ஸோ அவங்க என்னதான் கொடுத்துருக்குறாங்க, எதனால ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஸோ இந்த செலக்ட் ஆன நபர்களுக்கு யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கிறாங்க, சரிங்களா? இதுல நிறைய பேருக்கு தெரியும், இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான கேட்டகரிக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான கேட்டகரிக்கு எவ்வளோ முன்னுரிமை வழங்கி இருக்கிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த ரேஷன் வேலைக்கு யார் யாருக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க் இருந்தவங்களுக்கு இந்த வேலைலாம் கிடைச்சிருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, எனக்கு இந்த ரேஷன் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இதற்கான அப்டேட்டுமே நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த சந்தேகங்களுக்குமே பதில் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பிரதர், அதனாலதான் இவ்வளவு டிலே பண்றாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு ஒரு கண் துடைப்பிற்காக மட்டுமே, ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது உண்மையா பொய்யா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம கொடுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றத நம்ம அலசி ஆராய்வோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கூட முழுமையா பாருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் 38 மாவட்டத்துக்கும் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் போஸ்டிங்க்கு நேர்காணலானது, அதாவது இன்டர்வியூ நடத்தி முடிச்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% நடத்தி முடிச்சுட்டாங்க. அது பிப்ரவரி மாதமே நடத்தி முடிச்சுட்டாங்க, சரிங்களா? முதல் வாரத்திலே நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூனால இவ்வளவு நாள் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி
டோட்டலா 3200 பிளஸ் வேகன்சி தான் கொடுத்திருந்தாங்க. வெறும் இந்த 3200 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இதை வந்து மெரிட் லிஸ்ட் தான் பண்ணணும், எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுன்றதுனால இதை வந்து முழுக்க முழுக்க எல்லாமே மெரிட் தான் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வந்து யார் யார் வந்து இன்டர்வியூ நல்லா எக்ஸாம் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் யார் யாராவது கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுன்றதுக்காக எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ல கொடுத்து தான் இது எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்றாங்களோ அவங்களுடைய 10வது மார்க்கை வச்சு, அதே மாதிரி உங்களுடைய 10வது மார்க்கும் சரி, அதே மாதிரி இந்த ரேஷன் வேலைக்கும் சரி, இந்த உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கையும் உங்களுடைய டாக்குமெண்ட் மார்க்கையும் சேர்த்து தான் இதில் வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப டிலே பண்றாங்க, இதுக்கான காரணம் தான். சரிங்களா? ஸோ இதுதான் உண்மை நிலவரம் கூட. அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து ரீசெண்டா செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த ரேஷன் வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து விரைவில் நாங்க வெளியிடப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆன நபர்களுக்கு எந்த டேட்ல வேணும்னாலும், அதாவது இந்த மார்ச் இறுதிக்குள்ளவோ அப்படி இல்லைன்னா ஏப்ரல் முதல் வாரத்திலேயோ இதற்கான இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதற்கான ப்ராசஸிங் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு கூட்டுறவுத்துறை அமைச்சர். சரிங்களா? அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆன நபர்களுக்கு குறுஞ்செய்தி நாங்க அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது இன்னும் ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து எல்லாருக்குமே செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் மெயில் வராது. செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே கண்டிப்பா வெளியிடப்படும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் வேலை வாய்ப்புக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த ரேஷன் வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 90% ஆகுது, 90 மார்க் கட் ஆஃப் ஆகுது இருக்கணும். அப்பதான் இந்த ரேஷன் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 3200 வேகன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிஷனும் அதிகமாயிருச்சு. காம்படிஷன் அதிகமானா நம்ம மார்க்லயும் அதிகமா இருந்தாதான் நம்ம அந்த காம்படிஷன்ல நிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 90% கட் ஆஃப் ஆதி இருக்கணும். அது தொடர்ந்து 95, 97 இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு செலக்ட் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க விற்பனையாளர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கட்டுனர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கட்டுனர் பதவிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் கட் ஆஃப். ஏன்னா வந்து 85, 90 இந்த மாதிரி கட் ஆஃப்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு அதிகமா வேகன்சி வந்து கொடுக்கல. அதுவும் ஒவ்வொரு சில மாவட்டங்கள்ல விற்பனையாளர் போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க, ஒரு சில மாவட்டங்கள்ல 2 போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியன்ட் ஆயிருச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா யாருக்கு இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்கியிருக்காங்க, அதிகப்படியாக முன்னுரிமை வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பத்துல முதல் பட்டதாரி இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க வறுமையில இருக்கிறவங்க, அதாவது குடும்பத்துல வந்து முதல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல முதல் பட்டதாரியா முதல் கிராஜுவேட் சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே இந்த முன்னுரிமையில வருவாங்க. சரிங்களா? அடுத்தது 2வது முன்னுரிமை வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10வதுலயும் சரி 12வதுலயும் சரி தமிழ் வழியில படிச்சவங்க, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஸோ இந்த பெனிஃபிட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல முன்னுரிமையும் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட விஷயம், காமனா அதிகப்படியான கமெண்ட் வந்தது என்னன்னா, இந்த ரேஷன் வேலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பிரதர், அதனாலதான் இவ்வளவு டிலே ஆகுது, அவங்களுக்கு தான் வேலை வழங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் தெளிவா ஓப்பன் டாக்கா சொல்றேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 3000 வேகன்சிக்கு, ஓகேங்களா, 3000 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. அதுல எப்படி பார்த்தாலும் 2000 பிளஸ், ஓகேங்களா, 2000 பிளஸ் வேகன்சி எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி, உண்மை நிலவரம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற அந்த 1000 வேகன்சி மட்டும்தான் நம்ம டாப் மெரிட் ஆகுறவங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு கன்வென்ஷன் இல்லாம அதிக மார்க் எடுத்துருக்கவங்க கிடைக்கணும் அப்படின்னா இந்த 1000 வேகன்சில தான் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க லக்க பேஸ் பண்ணி தான் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த
வேலை வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன்னா வந்து மெரிட் லிஸ்ட் ஒரே ஒரு லிஸ்ட் தான் வரப்போகுது இதுல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும். அதே மாரி செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பா வந்திருக்கும். செக் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். இந்த ரேஷன் ரிசல்ட்ட பத்தின அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.